சுகுணா நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட தொடங்குறேன். 7வது முறை திமுக ஆட்சின்றது சாத்தியமா? எந்த நம்பிக்கையில சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின்? 7வது முறையாக திமுக ஆட்சி, 2வது திராவிட மாடல் என்று கேட்டாலே சிலருக்கு வயிறு எரிகிறது. அப்போ இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு திமுக ஆட்சி அப்படிங்கிறது மட்டுமே அவர் சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சியாகவே எதிர்வினைகள் வருகிறது. குறிப்பாக வந்து சமீபத்தில் சீமான் பேசியதை நம்ம பார்க்குறோம். சீமானுக்கு ஆதரவாக பிஜேபியிலேருந்து ஆதரவு குரல்கள் வருகின்றன அப்படிங்கிறப்ப அதையுமே சேர்த்து பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இப்போ திமுகவுடைய ஆட்சி அப்படின்னா வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக கூட்டணிங்கிறது தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடையில உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சதில் பார்த்தோம்னா அதில் வாக்கு சதவீதம் அப்படின்னா கிட்டத்தட்ட 234 தொகுதிகளையுமே வந்து 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிக வாக்குகள் பெற்றது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் வெளியாகிடுச்சு. அதை அடிப்படையாக வச்சு தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருந்தார். இப்போ இருக்கக்கூடிய சூழல், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் 3 காரணங்கள் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கைக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஒன்று, திமுக கூட்டணி இன்றைக்குமே ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்குது. தொடர்ச்சியாக அதில் சலசலப்புகள் இருந்தது பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள்கிட்ட சலசலப்பு இருந்தது. ஆனால் அது ஒரு வகையில் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஆதவர்ஜனா என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியலை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சில முரண்பாடுகள், சில விவாதங்களை முன் வச்சாலுமே கூட அவங்களுமே ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்களை தான் ஆதரிப்போம் அப்படின்ட்டாங்க. ஆக மொத்தம் இந்த கூட்டணி இப்போதைக்கு உடையவில்லை, இன்னைக்கு வரைக்கும் அது உடையவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு சூழல். இது வந்து மிகப்பெரிய ஒரு காரணம், இந்த நம்பிக்கைக்கான ஒரு காரணம். 2வது பார்த்தோம்னு சொன்னால் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள். இப்போ கடந்த காலங்களில் திமுகவுக்கு வாக்கு வங்கிகளாக இல்லாத சில குரூப் வந்து இப்போ வந்து ஆடாயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ தலித் வாக்குங்கிறது அதிமுகவுக்கு அதிக அளவில் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே சென்றிருந்தது. குறிப்பாக அருந்ததியுடைய வாக்குகள் அதிகமாக போனது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் வந்து 2005க்கு பிறகு 2009 நினைக்கிறேன், இது அருந்ததி உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து திமுகவுக்கு அருந்ததி வாக்குகள் வர்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலித் வாக்களை வந்து ஆதி திராவிட வாக்களை கன்சாலிடேட் பண்ணி திமுக கூட்டணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பொதுவாக வந்து பெண்களுடைய வாக்குகள்ங்கிறது அதிமுகவுக்கு அதிகமாக போனது அப்படிங்கிறது ஜெயலலிதா காலகட்டத்தில் வரைக்குமே இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அல்லது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இதனுடைய பெனிஃபிஷரிஸ் அந்த அடிப்படையில் வந்து அந்த வாக்குகள் கூடுதலாக திமுகவுக்கு வந்து கூடுதலாக சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு நம்பிக்கையுமே இந்த வாக்குமூலத்துக்கு காரணம். 3வதாக பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள், அந்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா, அங்கே ஒரு வலுவான ஒரு கூட்டணி வந்து அமையுமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு பக்கம் அதிமுக பார்த்தோம்னா அதிமுக கூட்டணிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வந்து தேமுதிக தான் இருக்காங்க அப்படின்னு. அவங்க திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான சாத்தியங்கள் இல்லை. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேமுதிகவுமே அதிமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக நீடிப்பார்களாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி பிரேமலதா பேசுகிறப்ப 234 தொகுதியிலையும் தேமுதிக போட்டியிடும் அப்படின்னாங்க. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு அறிவிக்கிறாங்க, தேமுதிகவும் புறக்கணிக்கிறதுன்னு அறிவிக்கிறாங்க. ஒரே கூட்டணியில் வந்து கூட்டணி இவங்க தான் தலைமை அப்படின்னு முடிவெடுத்த பிறகு அவங்க ஏன் தனியாக அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுமே நமக்கு தெரில. அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா விஜயகாந்துடைய மகன் வந்து பிரபாகரன் வந்து இவரை விசி சந்திரகுமாரை கடுமையாக தாக்கி ஒரு ட்வீட் பண்ண, நாங்கள் வந்து களத்தில் சந்திப்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் தேமுதிகவோட தலைமை நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தேமுதிக அங்கே கடைசி வரைக்கும் தொடர்வார்களாங்கிற ஒரு கேள்வி. ஒருவேளை தேமுதிக தொடர்ந்தாலும் கூட இதை தாண்டி வந்து அதிமுக கூட்டணியில் யார் வருவார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கேயே ஒரு உட்கட்சி மோதல் இருக்கிறது. ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக கூட்டணி விரும்புகிறார், அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி விரும்புகிறார்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மோதல்கள் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பாமகங்கிறது பாஜக கூட்டணியிலேயே தொடருமா, அதிமுக கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த புள்ளி தான் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்கிறதும் தேமுதிக புறக்கணிச்சிருக்கிறதும் திமுக கூட்டணியுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டா அல்லது யதார்த்தத்திலிருந்து விலகி அவங்க செய்கிறாங்களா? இது 2026 வரை எந்த புள்ளியில் தொடரும்னு நம்மளால் நம்ப முடியும்? இல்லை, 2 காரணம் என்னென்னா, இன்னுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் தான் வந்து இந்த எம்எல்ஏ பதவிக்கான காலமே இருக்க போகிறது. கடைசி நேரத்தில் ஏன் இதை போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கலாம். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது, தொடர்ச்சியாக இடைத்தேர்தல்களை வெற்றி வந்து பெற்றிருக்கிறது. அப்போ கடந்த முறை ஈரோடில் வந்து இடைத்தேர்தல் நடந்தப்போ வந்து செந்தில் பாலாஜி தான் அதை வந்து ஒருங்கிணைத்தார். இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார், இப்போ வந்து அவர் வெளியில் இருக்கார். அப்படிங்கிறப்ப மறுபடியும் வந்து ஒரு வலிமையான ஒரு போட்டி வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து எதிர்கொள்ள முடியுமாங்கிற ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு தயக்கம் அதன் காரணமாக விலகி இருக்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் விக்கிரவாண்டியை எடுத்து பார்க்குறப்ப ஈரோடு கிழக்குங்கிறது வந்து அதிமுகவுக்கான ஒரு கொங்கு தொகுதி தான். அவங்க போட்டியே ஏற்றுக்கலாம், அதையே வந்து அவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க விலகிட்டாங்க.
இப்போ என்னன்னா, இப்போ எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக கூட்டணிங்கிறது இன்னுமே வந்து முழுமையடையவில்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்க தனியாகத்தான் நிற்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. தாவேக்கா வந்து எந்த தேர்தலுமே போட்டியிடல. அவங்கள பொறுத்தவரைக்கும் தனியாக தான் நிற்பாங்கிற மாதிரி தான் தோணுகிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கூட்டணி அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று என்னன்னா, பிஜேபி பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் அவங்க தனியாக இருந்தாலுமே கூட சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலையுடைய தலைமையை மாற்றிவிட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி அமையலாம். ஏன்னா பிஜேபி அதை தான் விரும்புகிறது. அண்ணாமலையுமே தொடர்ச்சியாக வந்து அவருடைய தலைமை மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு அறிகுறியின் காரணமாக தான் தொடர்ச்சியாக கவனத்தை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இல்லை, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை உங்க ஒரு சோதனை முயற்சியாக பார்க்கலாம் இல்லை 2026 அந்த நிலைப்பாட்டை ஏன் அதிமுக எடுக்க இருக்கிறது? உண்மையிலேயே நீங்கள் ஒரு பக்கம் பல திட்டங்கள் மூலமாக 3 ஃபேக்டரை நீங்கள் சொல்லி திமுக வலுவாக இருக்குது, கூட்டணி வயசா உங்க திட்டங்கள் வயசா எல்லாத்தையும் சொல்றீங்க, நீங்கள் மதிப்பிடுறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ இந்த ஒரு வாரமாக சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சி அப்படின்றத அதிமுக திரும்ப திரும்ப ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டே 1ல இருந்தே அவங்க பார்க்குறப்போ இன்னொன்று இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அவங்க சொன்ன யார் இந்த சாரிலிருந்து தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோகுலேந்திரா, வளர்மதி உள்ளிட்டவங்க வந்து போராட்டம் நடத்துறதுலேருந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சின்றதை நிரூபிக்கிறப்போ ஒரு டெஸ்டிங் பாயிண்ட்டாக கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேன்றாங்க? அதான் உண்மையை சொல்ல போனால் அதிமுக வந்து இப்போ தான் அந்த ஒரு எதிர்க்கட்சிங்கிற ஒரு மோடில் ஆக்டிவ் மோடுக்கே இப்போ வந்திருக்கிறாங்க. கடந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக அந்தளவுக்கு ஒரு முழுமையான ஒரு எதிர்க்கட்சியாக அது செயல்படலை அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். அதுக்கு பல காரணங்கள். இன்னொன்று வந்து உள்கட்சியிலேயே பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் சரியாக இருந்தது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மட்டுமில்லை, ஈவன் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இவர் டங்ஸ்டன் பிரச்சனை வந்தப்போ கூட கொஞ்சம் தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாங்க பார்க்குறோம். இப்பயுமே தொடர்ச்சியாக தீவிரமாக செயல்படுறார்கள். நீங்கள் சொல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்து பல பிரச்சனைகள் கையில் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக இதில் வந்து அவங்க களத்தில் இருக்கணும். வெற்றி பெறுறாங்களோ இல்லையோ, ஆனால் நாங்கள் இப்போ வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவது அதிமுக வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அங்கே போட்டிடுவாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத தாண்டி தொடர்ச்சியாக நாங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்குங்கிறத காட்டிக்கிறதுக்காக 2026க்கான ஒரு மறைமுகமான ட்ரையலாக இதை பிஜேபியை முன்வைத்து அதிமுக மறைமுகமாக வேலை செய்து ஒரு பயிற்சி பார்க்குறாங்களாங்க. எனக்கு அப்படி தோணலை. அதாவது பிஜேபி வந்து இங்கே நிற்கும் தேர்தலில் இதுக்கு மறைமுகமாக அதிமுக வந்து ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணலை. அதிமுகவை பொறுத்த வரையும் என்ன தொடர்ச்சியாக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறீங்களோ ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே வர்றப்ப இதுவுமே ஒரு தோல்வி ஆயிடுச்சுன்னா அது கூடுதல் தோல்வியாக மாறும். சட்டமன்ற தேர்தலப்போ அது இன்னுமே சரிவை தரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண்டிருக்கு. ஏன் அதை அறுவடை செய்ய மாட்டேன்றாங்க? நீங்கள் சாம்சங் போராட்டமாகட்டும் அல்லது பல போராட்டங்களில் தொடர்ச்சியான நிலைப்பாடு எடுத்து அதிமுக முன்னெடுத்து போராட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து எல்லாத்துலேயும் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? ஏன் இதை வாக்கா அறுவடை செய்யக்கூடிய முயற்சிக்குள்ள அதிமுக இறங்கவே மாட்டேங்குது? இல்லை, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போராடினாங்க. சாம்சங் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக போராட்டத்தை அவங்க சிபிஎம்னுடைய தொழிற்சங்கம் தான் முன்னெடுத்ததை தவிர இவங்க அதையுமே ரொம்ப தாமதமாகத்தான் பேசுனாங்க. டங்ஸ்டன் பிரச்சனையுமே அவங்க பேசுனாங்க. இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகம்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் என்னன்னா இன்னுமே வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவோம். அல்லது எந்த இடத்துட்ட அந்த பின்னடைவை அவங்க எதிர்பார்க்குறாங்க? எந்த இடத்துட்ட திமுக வலுவாக இருக்குது, எந்த இடத்துட்ட அதிமுக தன்னை வலுவாக மாற்றிக்க தவறுது? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பலவீனமாக உணர்கிறார்கள். ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு காரணமே சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்து விட்டோம். அது வெளிப்படையாகவே அவங்க தெரிவித்தாங்க. ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கல. சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்ப்புங்கிறத முன்வைக்கணும். ஒன்றில் இப்போ நம்ம சீமான் வந்து இப்போ திராவிடம் பெரியார் பற்றி ஒன்று பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து எதிர்வினை வருகிறது. முரசொலியில் கடுமையான விமர்சனம் வந்து சீமான் மேலே வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கிறது. ஆனால் அதிமுக அவங்க ஒரு திராவிட கட்சி. ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான எதிர்வினையுமே வரலை. அண்ணாவை பற்றி அண்ணாமலை பேசுகிறப்போ ஒரு எதிர்வினை பண்ணுகிறவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு மூலத்தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் பற்றி இப்படி சீமான் வந்து அவதூறாக பேசுகிறாங்கிறப்ப அவங்ககிட்ட வந்து எந்த எதிர்வினையுமே வரலை. இப்போ பிஜேபி எதிர்ப்பையோ அல்லது திராவிட ஆதரவையோ ஒரு வலிமையாக வைக்காத போது சும்மா நாங்கள் பிஜேபி கூட்ட விட்டு வெளியில் வந்துட்டோங்கிறப்ப மக்களுக்கு இந்த வாக்குகள் எப்படி வந்து திராவிட ஆதரவு வாக்குகள் அல்லது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அல்லது சிறுபான்மை வாக்குங்கிறது எப்படி அதிமுகவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ என்னன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. கடைசி நேரத்தில் அவங்க பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாங்க அல்லது இப்போயே பிஜேபியோட மறைமுகமாக ஏதோ ஒரு கூட்டில் இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதை வந்து முழுமையாக இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமை கண்டிப்பாக வந்து தவறிக்கிட்டே இருக்குது. இல்லை, அது கண்டிப்பாக அதிமுக காரங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம கேள்வியோ விமர்சனமோ தான் வைக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று அதிமுக பிஜேபி கூட்டணி அமையலாம் அண்ணாமலையுடைய தலைமையை மாற்றிவிட்டு. சீமா நாம் தமிழர் கட்சி பிஜேபி கூட்டணி கூட அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது தான் தொடர்ச்சியாக நம்ம நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை பார்க்கும்போது தெரிகிறது. ஏன்னா வந்து வெளிப்படையாகவே வந்து சீமானுக்கு வந்து வேற எந்த கட்சியுமே ஆதரவு தெரிவிக்காத ஒரு சூழலில் வந்து ஹெச் ராஜா வந்து ஆதரிக்கிறார்.
அண்ணாமலை ஆதரிக்கிறார், எஜி சூர்யா வந்து ட்வீட் போடுகிறார் அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே அந்த நகர்வுகளை வந்து காட்டுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு வலுவான அணியா திமுக இருக்கிறப்போ தனக்கு எதிராக இருக்கக்கூடிய யாருமே வலுவில்லை அப்படின்றப்போ ஒரு மனநிலை மக்கள்கிட்ட கிரியேட் ஆகும் இல்லையா? இனிமே திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லையான்ற ஒரு மனநிலை கிரியேட் ஆயிருக்குமா? அது இல்ல, அது 2026 வரை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுதான் திமுகவுக்கான பெரிய பிளஸ். இப்ப 2016 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தனியாக நின்றார்கள். வந்து அதிமுக தனியாக நிற்குது, கிட்டத்தட்ட திமுக தனியாக நின்னது, நாம் தமிழர் கட்சி தனியாக நின்னாங்க, பாமக தனியாக நின்னாங்க. அப்படிங்கிறப்ப 5 ஆண்டு காலம் அந்த ஆண்ட அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள், அதனுடைய அதிருப்தி வாக்குகள் போய் சேரவே இல்லை. எல்லா எதிர்க்கட்சிகளும் சிதறடிச்சார்கள். மறுபடியும் அதிமுக தான் வெற்றி பெற்று வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அதே நிலைமை தான் மறுபடியும் வருது. இப்போ திமுக 5 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு அதிருப்தி வாக்குகள் இல்லை திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்க ஒன்று வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இந்த 5 ஆண்டு காலம் இல்லை, இதுக்கு முன்பிருந்தே திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று இருக்கு இல்லையா? வந்து கலைஞர் காலத்தில் வந்து அந்த வாக்குகளை இப்போ சிதறத்தான் போகுது. ஒன்று ஏடிஎம்கே வழக்கமாக வாங்குறது வாங்க போகுது, நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வாங்க போகிறது. நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளில் வந்து பாதிக்கும் மேற்பட்டவருக்கு விஜய் வாங்க போகிறார். அப்போ இந்த அதிமுக, ஏன்னா அவருமே தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பை தான் பேசுகிறார். திமுக எதிர்ப்பை எல்லாருமே பேசுகிறப்ப திமுக எதிர்ப்புக்குன்னு கருத்தியல் தளத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு பக்கம் சிதறப்போகிறது. இன்னொன்று, இந்த தமிழ்நாடு அரசுடைய எதிரான வாக்குகள் அப்படிங்கிறதுமே சிதறுகிறதுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து திமுகவுக்கு தானே சாதகமாக போய் அமையும். இந்த 3 காரணங்களும், ஒன்று வலுவான திமுக கூட்டணி, இன்னொன்று இந்த நலத்திட்டங்கள் மூலம் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி, மூன்றாவதாக எதிர்க்கட்சிகளும் இல்லாத ஒரு வலுவான ஒற்றுமை, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறடிக்கப்படுவது. இந்த 3மே திமுகவுக்கு சாதகமாக